சீசன் 5 இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் வந்து ஏற்கனவே 11 பேர் பாடி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் முதலாவது எபிசோடில் வந்து 8 பேர் பாடியிருக்காங்க. அந்த 8 பேரில் வந்து முதலாவதாக வந்து பாடினது வந்து நல்லாளம் ஊரில் இருந்து சிலம்பரசன் அவர் தான் பாடினாரு. அவர் வந்து தூறல் நின்னு போச்சு திரைப்படத்துக்காக பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் பாடினாருங்க. சூப்பராகவே பாடினாரு. அவரோட அப்பாவும் வந்திருந்தாரு. சிலம்பரசன் மெகா ஆடிஷன்ல கேட்டிருப்பாரு. அப்பா இங்கே வரும்போது அவருக்கு இந்த மெடலை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருங்க. அதே மாதிரி அவரோட அப்பாவை மேடையை கூப்பிட்டு ஜட்ஜஸ் எல்லாருமே சேர்ந்து அவரோட அப்பாவுக்கு அந்த மெடலை போடுறாங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்து பாடினது சென்னையில் வந்திருந்த ஸ்ருதி பாடினாங்க. அவங்க வந்து பாடினது கண்டுகொண்டேன் திரைப்படத்துக்காக எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி வடித்த கவிதை அந்த பாடல பாடினாங்க. அழகா பாடினாங்க, நல்லாவே பாடினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கிடச்சிதுங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து விஜயலட்சுமி பாடினாங்க. அவங்க வந்து காதல் ஓவியம் திரைப்படத்துக்காக நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே பாடினாங்க. சூப்பராகவே பாடினாங்க. அழகாக இருந்துச்சு அவங்க பாடினது. ஆனால் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாடினது கடலூர் மாவட்டத்திலிருந்து பவித்ரா பாடினாங்க. அவங்க பாடின பாடல் வந்து நான் பாடும் பாடல் திரைப்படத்துக்காக பாடவா உன் பாடலை பாடவா உன் பாடலை என் வாழ்விலே ஓர் பொன்வேலை அந்த பாடல பாடினாங்க. அழகாக பாடினாங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்க பாடினது. அடுத்தது வந்து பாடினது ஹரிஷ் ராகவ் பாடினாரு. அவர் பாடின பாடல் வந்து பாடி பறந்த கிளி பாத மறந்தடி பூமானே பாடினாருங்க. ரொம்பவே அழகாக பாடினாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவர் பாடினது. அவருக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைச்சிச்சிங்க. அதே மாதிரி அடுத்த வந்து பாடினது திருவாரூர்ல வந்து ராகவி பாடினாங்க. அவங்க வந்து வீர சிவாஜி படத்துக்காக சொப்பன சுந்தரி நான் தானே அந்த பாடல பாடினாங்க. சூப்பரான பாடலுங்க. அவங்க நல்ல வாய்ஸ், அவங்க நல்லா அழகாகவே பாடினாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாடினது அருண் பாடினாரு. அவர் வந்து மெய்யழகன் திரைப்படத்துக்காக யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவன் யாரோ அந்த பாடல பாடினாருங்க. சூப்பராகவே பாடினாரு. அழகா இருந்துச்சு அவர் பாடினது. அவருக்கு வந்து பிரெக்னன்சி தான் கிடச்சி அந்தளவு பாடினாருங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாடினது சுலக்ஷனா பாடினாங்க. அவங்க வந்து முதல்வன் திரைப்படத்துக்காக ஷக்கலக்க பேபி பாடினாங்க. அவங்க வாய்ஸே வேறு மாதிரி தான் இருந்துச்சுங்க. அப்படி வாய்ஸ் அவங்க விட்டு சூப்பராக பாடினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் தான் கிடச்சிச்சிங்க. இந்த வாரம் மொத்தம் 8 பேர் பாடி முடிச்சிருக்காங்க. இந்த வாரத்துக்கான முதலாவது எபிசோடில் 8 பேர் பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பாட இருக்காங்க. பார்க்கலாம் அவங்களாம் எப்படி பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. குட்டீஸும் இருக்காங்க. குட்டீஸ் ஒன்றும் பாடுறதை காட்டவே இல்லை. பார்ப்போம் குட்டீஸ் பாடுறது எப்போ காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. குழந்தைகள் பாடுறத பார்க்கத்தான் நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன் 5ல உங்களுக்கு பிடித்த போட்டியால் யார், உங்கள் ஃபேவரட் யார் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.